தமிழக மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கும் காங்கிரஸ் மற்றும் திமுகவுக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் கூட கிடைக்காமல் செய்யும் வகையில் அஇஅதிமுகவினர் விழிப்புடன் பணியாற்றுமாறு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர்களின் இல்லத்திற்கே சென்று அவர்களை நேரில் சந்தித்து திமுகவும் காங்கிரசும் செய்துள்ள துரோகங்களை பட்டியலிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அஇஅதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கழக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அன்பு கட்டளையிட்டுள்ளார். தலைமை கழக நிர்வாகிகளே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, கழகத்தின் பல்வேறு நிலைகளில் பிரிவுகளில் பொறுப்பு வகிக்கும் நிர்வாகிகளே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, வாரிய தலைவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் இரத்தத்தின் இரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை கழக உடன்பிறப்புகளே, என் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து இன்று கழகத்தில் புதிதாக இணைய வந்துள்ள அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் மக்கள் இயக்கத்தினை உருவாக்கிய நம் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த நாள் இன்று. இந்த நாளில் ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சியை தனது குடும்ப சொத்தாக்கி பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை காற்றிலே பறக்கவிட்டு முதலமைச்சர் பதவியை பெற்றுக் கொடுத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையே கட்சியிலிருந்து வெளியேற்றிய திரு கருணாநிதியை அரசியலை விட்டே ஒழித்து கட்டுவதற்காக துவக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனும் மாபெரும் மக்கள் இயக்கம். திரு கருணாநிதி தலைமை ஏற்றுள்ள திமுக 1996 ஆண்டிலிருந்து 2013 ஆண்டு மார்ச் மாதம் வரை நடுவில் ஓராண்டை தவிர தொடர்ந்து மத்திய ஆட்சியில் 17 ஆண்டு காலம் அங்கம் வகித்து வந்தது. மத்திய அமைச்சரவையிலிருந்து வெளியே வந்தாலும் காங்கிரசுடன் ஒட்டி உறவாடி கொண்டிருப்பவர் திமுக தலைவர் திரு கருணாநிதி. கடந்த ஜூன் மாதத்தில் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் திரு கருணாநிதியின் மகள் கனிமொழிக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தது இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. 17 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகித்த திமுகவால் தமிழ்நாட்டிற்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டிருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. மத்திய ஆட்சியின் மூலம் தன் குடும்பத்திற்கும் தனது கட்சிக்கும் என்ன நன்மை என்றுதான் சுயநலமாகவே சிந்தித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை எடுத்தவர் திரு கருணாநிதி. இது போதாதென்று 2G ஸ்பெக்ட்ரம், இமாலய ஊழல் மூலம் நாட்டையே சுரண்டியவர்கள்தான் திரு கருணாநிதியின் குடும்பமும் திமுகவினரும். மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசில் அங்கம் வகித்து தமிழகத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை தட்டி கேட்காமல் தமிழக மக்களுக்கு எல்லா வகையிலும் துரோகம் இழைத்தவர் திரு கருணாநிதி. இலங்கை பிரச்சனையை பெயரளவிற்கு காரணம் காட்டி காங்கிரஸ் கட்சியுடன் ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று தெரிவித்து கடந்த ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து வெளிவந்தார் திரு கருணாநிதி. பிறகு சில மாதங்கள் கழித்து தன் மகள் கனிமொழி மாநிலங்களவை உறுப்பினர் ஆக வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் கட்சியிடம் மன்றாடினார், யாசகம் கேட்டார். காங்கிரஸ் கட்சியும் திரு கருணாநிதியின் கோரிக்கையை கனிவுடன் பரிசீலித்தது. காங்கிரஸ் தயவில் தனது மகளை மாநிலங்களவை உறுப்பினர் ஆக்கினார் திரு கருணாநிதி. இப்படி தன் நலத்திற்காகவும் தன் குடும்ப நலத்திற்காகவும் தமிழர்களின் நலன்களை, தமிழ்நாட்டின் நலன்களை பலமுறை தாரை வார்த்தவர் திரு கருணாநிதி. உண்மையிலேயே திரு கருணாநிதிக்கு
தமிழ் உணர்வு என்று ஒன்று இருந்திருந்தால், தமிழ் மக்களின் நன்மை பற்றி கவலைப்படுபவராக இருந்திருந்தால், தமிழர்களின் உணர்வுகளுக்கு கிஞ்சித்தேனும் மதிப்பு அளிப்பவராக இருந்திருந்தால், 2008ஆம் ஆண்டு மத்திய அரசு இலங்கை அரசாங்கத்திற்கு ஆயுதங்களை வழங்கிய போதே மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசிலிருந்து வெளிவந்திருக்க வேண்டும். வெளிவந்தாரா திரு கருணாநிதி? இல்லையே. 2009ஆம் ஆண்டு இலங்கையில் இனப்படுகொலை நடந்த போதாவது அதை தடுக்க முன்வராத மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசிலிருந்து வெளிவந்திருக்க வேண்டும். வெளிவந்தாரா திரு கருணாநிதி? இல்லையே. 3 மணி நேர உண்ணாவிரத நாடகத்தை தானே அரங்கேற்றினார். தொடர்ந்து தமிழகத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்த போதாவது மத்திய ஆட்சியிலிருந்து வெளிவந்திருக்க வேண்டாமா? அல்லது மத்திய அரசை தட்டி கேட்டிருக்க வேண்டாமா? அதை கூட திரு கருணாநிதி செய்யவில்லையே. தற்போது மீண்டும் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என்று கூறியுள்ளார். ஆட்சி முடியும் தருவாயில் இதுநாள் வரை தான் அங்கம் வகித்த ஆட்சிக்கு தலைமை தாங்கிய கட்சி அடுத்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்று தெரிந்தவுடன் அதிலிருந்து வெளியேறுவது திரு கருணாநிதிக்கு கைவந்த கலை. அந்த வகையில் தற்போது காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று கூறியுள்ளார். இந்த நிலைப்பாட்டிலும் அவர் உறுதியாக இல்லை. ஏதாவது சிறிய கட்சிகள் தடுமாறி தள்ளாடி தன் வலையில் வந்து விழுமா என்று காத்து கொண்டிருக்கிறார். வலையில் எதுவும் சிக்கவில்லை என்றால் மீண்டும் காங்கிரசுடன் கூட்டணி வைப்பதற்கும் தயங்க மாட்டார் திரு கருணாநிதி. காவேரி நதிநீர் பிரச்சனை என்றாலும், முல்லை பெரியாறு பிரச்சனை என்றாலும், ஏழை எளிய மக்கள் அன்றாடம் எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு பிரச்சனை என்றாலும், தமிழக மீனவர்கள் பிரச்சனை என்றாலும், தமிழகத்திற்கு மின்சாரம் ஒதுக்குவது குறித்த பிரச்சனை என்றாலும், கச்சத்தீவு பிரச்சனை என்றாலும், ஈழத் தமிழர்கள் பிரச்சனை என்றாலும், மத்திய காங்கிரஸ் அரசு தமிழக மக்களுக்கு எதிராகவே தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. தனது தவறான பொருளாதார கொள்கைகள் மூலம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அனைத்து பொருட்களின் விலைவாசி உயர்வு, பணவீக்கம், விவசாய விரோத கொள்கை, சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு என ஏழை எளிய மக்களை வாட்டி வதைத்து பெரும் தொழில் அதிபர்களுக்கு சாதகமாக செயல்படும் மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு தூக்கி எறியப்பட வேண்டும். காங்கிரசுடன் கூட்டணி இல்லாத நிலையில் தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கும் தவறான கொள்கைகளுக்கும் தாங்கள் காரணம் அல்ல என்று திமுகவினர் வரும் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் பொய் பிரச்சாரம் செய்வார்கள். காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலகியதற்கு இவைதான் காரணங்கள் என்று மாய்மாலம் செய்வார்கள். எனவே இதயதேவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் இரத்தத்தின் இரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை கழக உடன்பிறப்புகள் மிகவும் விழிப்புடன் பணியாற்ற வேண்டும். நமது அரசின் 2.5 ஆண்டு கால சாதனைகளையும் திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் தமிழக மக்களுக்கு இழைத்த துரோகங்களையும் திமுகவின் தன்னல கொள்கைகளையும் பட்டியலிட்டு பட்டி தொட்டி எங்கும் பரப்பி அவர்களுடைய முகத்திரையை நீங்கள் எல்லாம் கிழித்தெறிய வேண்டும். தமிழக மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் இழைத்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் மற்றும் திமுகவிற்கு வருகின்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் ஒரு இடம் கூட கிடைக்காத வகையில் உங்களுடைய களப்பணி அமைய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தின் பிரச்சனைகள் தீர்க்கப்படவும் உரிமைகள் நிலைநாட்டப்படவும் வேண்டுமென்றால் மத்திய அரசை வழிநடத்தும் அதிகாரம் நமது கைக்கு வர வேண்டும். இதனை மனதில் நிலைநிறுத்தி 40 நமதே என்ற இலக்கினை அடைய நீங்கள் இன்று முதல் அயராது உழைக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தொகுதிக்குட்பட்ட வாக்காளர் பெருமக்களை அவர்கள் இல்லங்களுக்கே நேரில் சென்று சந்தித்து நமது அரசின் சாதனைகளையும் திமுக காங்கிரசின் துரோகங்களையும் சதி திட்டங்களையும் பட்டியலிட்டு வாக்காளர்களுக்கு உண்மை நிலையை
எடுத்துச் சொல்ல வேண்டும். கழக ஆட்சி மன்ற குழு தேர்ந்தெடுக்கும் வேட்பாளர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையுடன் அல்லும் பகலும் அயராது உழைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களோடு இணைந்து நானும் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் செய்ய உள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய உறுதியும் ஊக்கமும் தன்னம்பிக்கையும் தடைகளை எல்லாம் தகர்த்தெறியும் ஆற்றல் கொண்டது என்பதை நான் நன்கு அறிவேன். நாம் மேற்கொள்ள இருக்கும் கடின உழைப்பு 40 தொகுதிகளையும் நமக்கு பெற்று தரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும் என்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பாடலை நினைவுபடுத்தி சீரோடும் சிறப்போடும் நடைபெற்ற இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் திரு எஸ் கலைச்செல்வன் அவர்களுக்கும் அவருடன் ஒத்துழைத்த கழக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகளுக்கும் சிறந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ள காவல்துறையினருக்கும் எனது இதயமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து, இன்று புதிதாக கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வந்துள்ள பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 7076 பேர்களையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். உங்கள் வரவு நல்வரவு. எத்தகைய நம்பிக்கையுடன் கழகத்தில் இணைய நீங்கள் வந்துள்ளீர்களோ அந்த நம்பிக்கை வீண் போகாது என்பதை தெரிவித்து, உங்கள் அனைவருக்கும் மிக ஒளிமயமான எதிர்காலம் அமைய வேண்டும் என்ற எனது நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.